நம்ம இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை சுட போகிறோம். வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம். புது பூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கலர் கருப்பாயிரும். கலர் மாறினதுனால ஒன்றும் இல்லை, நம்ம செய்யலாம். 2 நாள் 3 நாள் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து செய்யலாம். அதை இந்த மாதிரி உரித்து போட்டுறணும். இப்படி உரிக்கும் போது இந்த இது வந்து உள்ள பூ மாதிரி இருக்கும். இதை இப்படி அள்ளி வச்சுக்கிறோம். இதை எப்படி உரிக்கிறதுன்னு பார்ப்போம். உரிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இதை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ புதுசாக சமையல் பண்ண போகிறவங்களுக்கு தெரியாது. புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்களுக்கு இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. இதில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இது இருக்கும், அதை எடுத்துடணும். இந்த நாரையும் எடுத்துடணும். இது வந்து லைலாம் மாதிரி அக்கையே வராது, இங்கே வலுவாக இருக்கும். இதை போடக்கூடாது. அதே மாதிரி இதையும் போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறத தான் போடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தூரை கட் பண்ணிடணும். இந்த மேலே உள்ளதை வந்து இப்படி மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறணும். ஒன்று ஒன்றா ஆகி உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா இப்படி எடுத்து வச்சு இழுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொடிசு பொடிசாக வெட்டி போட்டுக்கலாம். பொடிசு பொடிசாக வெட்டி அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்படி வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து பிஞ்சியாக இருக்கிறத, ரொம்ப முத்தராக இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் கொஞ்சம் மோரை கலந்து ஊற்றிக்கிறோம். இது வந்து மோர் கொஞ்சம் இதாக இருக்கும். இது இப்படி மோர்லையோ இல்லை புளிச்ச தண்ணியிலையோ நம்ம போட்டோம்னா தான் இந்த பூ வந்து அப்படியே கிடக்கும். இல்லைன்னா கலர் மாறிடும். கலர் வந்து கருப்பு கலர் ஆயிரும். கலர் கருப்பாகிறதுக்காக ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு சும்மா செய்யலாம். நம்ம இன்றைக்கி வந்து வடை செய்ய போகிறோம். பொடுசு பொடுசாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நமக்கு வாழைப்பூ வடை வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம வாழைப்பூ வச்சு எதுனாலும் செய்யலாம், பொரியல் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம், அவ்வளோதான். வடை தான் சுட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி வடை சுட போகிறேன். வாழைப்பூவில் நம்ம என்னன்னாலும் செஞ்சு சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு போட்டு வாழைப்பூ பொரியலும் செய்யலாம், வாழைப்பூ வடையும் செய்யலாம். வாழைப்பூ வந்து தேங்காய் இதெல்லாம் திருவி போட்டு நம்ம செஞ்சோம்னா ஒன்று எதனாலும் செஞ்சு சாப்பிடலாம். பக்கோடா செய்யலாம். நான் வாழைப்பூவில் வந்து பக்கோடா போட்டிருப்பேன் ஏற்கனவே. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டு பார்ப்போம். நம்ம கடலைப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா நனைய வச்சிட்டோம்னா அரைச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் நனைய வச்சிட்டோம்னா இதாக இருக்காது. ஓரளவு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு போதும். அதில் வந்து நம்ம காஞ்ச வத்தலை வந்து கிள்ளி அதே நனைய போட்டிருக்கோம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டோம். இந்த மிக்ஸி ஜாரில் போடுவோம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் நான் ஒன்று போடுவேன். ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம். காரம் ஓரளவு காரம் இருந்தால் போதும். சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம். தனியாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு டீ காஃபி எதுவும் குடிக்கலாம். சீரகம் போடுவோம், பெரிய சீரகம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பருப்பருக்கே அரைச்சிக்கிடுவோம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். நம்ம கல் உப்பு வந்து பருப்போடையே போட்டு அரைச்சிருக்கலாம். நான் போட மறந்துட்டேன். அதனால் நம்ம தூள் உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடக்கூடாது கொலான்னு. ஏன்னா நம்ம வாழைப்பூலாம் போடும்போது அதுவே கொஞ்சம் இதாகிடும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கோம். இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், மல்லிச்செடி நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலையை வந்து அதையும் பிச்சு போட்டுக்கிறோம். அதெல்லாம் பிச்சு போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும்.
தூள் உப்பு வந்து தேவைக்கு நம்ம போட்டுக்கிறணும். எவ்வளோ உப்பு தேவைப்படும். இப்போ நம்ம வாழைப்பூ வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு இல்லைனா பச்சை மாவு இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம எல்லாம் நல்லா பிணையணும். ஏன்னா நமக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம், அது எங்கனையாவது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. எல்லாமே இந்த மாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு விடணும். இதை தட்டி போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி நெருன்னு உதிர்ற மாதிரி இருக்கும். கடல மாவு இல்லைன்னா பச்சை மாவு ஏதாவது போட்டுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லா சேர்ந்து வரும். குச்சி ஒன்று ஒன்று கிடந்துச்சுன்னா அது அப்படி வருது. இது வந்து நம்ம பச்சை மாவு போட்டுக்குவோம். நம்ம வடை தட்டி போடுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா பச்சை மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து உப்பு போட்டது அதுக்கு மட்டும்தான். பச்சை மாவில் உப்பு இருக்கிறதுனால சரியாக வந்துடும். இதை நல்லா கொஞ்சம் அமுக்கி பிணையணும். தட்டி போடுற அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா அமுக்கி பிணைஞ்சிக்கிறோம். நான் பக்கடா மாதிரின்னு சொல்லலாம், வடை மாதிரின்னு சொல்லலாம். இது வடை சுட்டாலும் நல்லாயிருக்கும், பக்கடா மாதிரி சுட்டாலும் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் உதிர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாழைப்பூவை வந்து நம்ம அப்படி தான் செஞ்சுருக்கோம். இப்படி தட்டி இப்படி போட்டுறணும். தட்டி இப்படி எண்ணெய்க்குள்ள போட்டோம்னா வடையாயிடும். நம்ம பக்கடா கணக்காக வேணும் அப்படின்னா ஒரு அமுக்கி இப்படி போட்டுறணும் எண்ணெய்க்குள்ள. நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. ஓரளவு சூடு வந்த உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை போட்டுருவோம். இது வந்து வாழைப்பூ வடை. நம்ம நாளே இதை வந்து சரி பண்ணி வச்சுட்டோம்னா காலையிலேக்கு செய்கிறதுக்கு தோதாக இருக்கும். ஆனால் நமக்கு இது நாள் நம்ம எடுத்த உடனே இந்த வாழைப்பூ வந்து கருப்பாயிரும், கலர் மாறிடும், மஞ்சள் கணக்காக இருக்காது. நம்ம இதை போடும்போது கையெல்லாம் வந்து நம்ம பிச்சு எடுக்கும்போது கை பூராமே கரையேறுன்னு ஆயிரும். இந்த விரல் எல்லாமே கருப்பு கருப்பாக ஆயிரும். அதை ஆஞ்சி எடுக்கும்போது கரை வந்து அந்தளவு பிடிக்கும். நமக்கு இந்த வாழைப்பூ வடை வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இது நம்ம எப்போ நமக்கு பூ கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது கல்லடைப்பு இதுகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பூ ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சில பேர் வாழை மரத்தில் வந்து தண்ணி அதுக்குள்ளே ஒரு தூரில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து அதை குடிப்பாங்க. அதுவும் கல்லடைப்புக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப துவப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு மருந்து அப்படிங்கிறதுனால குடிச்சு தானே ஆகணும். அதுக்கு நம்ம இப்படி வடை செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வடையை வந்து திருப்பி போடுவோம். நம்ம போட்ட உடனே ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே திருப்பிடக்கூடாது. திருப்பினோம்னா இது வந்து வாழைப்பூ வடையை கண்டு டக்குன்னு அது கலண்டு வந்துடும். சாப்பிட்றதுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். நம்ம வாழைப்பூ போட்ட மாதிரியே தெரியாது. இது நல்லா கொஞ்சம் முருகை வேக வச்சு எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். அந்த உள்ளுக்குள்ளே நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் வாழைப்பூவில், அதெல்லாம் நம்ம எடுத்து கீழே போட்டுறணும். ஏன்னா நம்ம மென்று சாப்பிடும்போது அது நரம்பு மாதிரி வரும். அது பெரிய ஆளுக்குன்னா எடுத்து போட்டு சாப்பிட்றலாம், சின்ன பிள்ளையே அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது மெல்லுப்படவும் செய்யாது. இருந்தாலும் எதுக்கு அதை நம்ம சுத்தம் பண்ணும் போதே, வாழைப்பூ சுத்தம் பண்ணும் போதே நம்ம அந்த நரம்பு கணக்காக இருக்கிறது, அந்த நெகக்கண் மாதிரி இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி ஒரு பீங்கா மாதிரி இருக்கும் ஒன்று, ஒரு என்ன சொல்கிறதில்ல அதை வந்து அதையும் எடுத்து கீழே போட்டுறணும். முத்தின வாழைப்பூ இலையவும் போடக்கூடாது. அந்த வாழைப்பூவில் வந்து அந்த நீளமாக ஒரு இலை மாதிரி இருக்கும், அதுவும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்து கீழே போட்டுறணும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் மென்று சாப்பிடும்போது. இது நல்லா வேகட்டும், வந்ததுக்கப்புறம் எடுக்கும். வடை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்துருவோம். ரொம்ப கருகு வச்சுட்டாலும் நல்லா இருக்காது.
ஓரளவு நமக்கு ஒரு பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடணும். இந்த அளவு வந்துடும். சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம கடையிலே வடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே நம்ம வந்து வடை செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வடை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்து நல்லா சுத்தபத்தமாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வாழைப்பூ வடை சுட்டுட்டோம். நல்லா 10-12 வடைகிட்ட வந்துருக்கு. அதான் ஒரு பூ போட்டோம்னா நமக்கு 10-12 வடை வரும், அவ்வளோதான். நம்ம வெங்காயம் நிறையா போட்டோம்னா தட்டி போடும்போது பூராமே கரைஞ்சி ஓடிடும், எண்ணெயில் கலண்டுரும். பருப்பை வந்து நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்ம கடல மாவு சேர்க்க வேண்டியதில்லை. நான் பருப்பு கம்மியாக போட்டதுனால நான் கடல மாவு கொஞ்சம் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு வந்து நம்ம அது கடலப்பருப்பு தான் போட்டு அரைச்சோம். கடலப்பருப்பு அதிகமாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நம்ம கடல மாவு சேர்க்க வேண்டியதில்லை. நான் கடல மாவு இல்லாதனால கொஞ்சம் பச்சை மாவு போட்டேன். பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி உப்பு வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. வடை நல்லாவே வந்திருக்கு. நல்லா வலுவாக நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள ஃபுல்லாக வாழைப்பூவாக இருக்குது. வாழைப்பூ, வெங்காயம், பெரிய சீரகம் போட்டிருக்கோம் நம்ம. அது நல்ல மணமாக இருக்குது. இது நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சாயங்காலம் நேரம் நம்ம சுட்டோம் அப்படின்னா காஃபி, டீ ஏதாவது போட்டு குடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம். பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஆளுக்கு 2 கொடுத்தோம்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்க வாழைப்பூலாம் தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தோம்னா வடையை நினச்சி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.